வணக்கம், வாழ்க வளமுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் முனீஸ்வர் நாத் பண்டாரி. ஸோ இன்னைக்கு அவங்க ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ இவர் ரிட்டையர் ஆகிறதுனால செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் திரௌபதி மர்மு ஜஸ்டிஸ் எம் துரைசாமி அவர்களை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாளையிலிருந்து இவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். ரைட், இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆர்டர் இன்னைக்கு இஷ்யூ பண்ணது என்ன அப்படின்னா, அந்த ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் பண்ண சொல்லி வந்த ஆர்டரில் டைம் லிமிட் எதுவுமே கொடுக்கல. ஸோ அரசு சார்பாக அட்வொகேட் ஜெனரல் டைம் ஒரு 3 months டைம் கேட்டிருந்தாங்க. பெட்டிஷனர் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 weeks டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு தெரியும், இது ஒரு போஸ்ட் மட்டும் கிடையாது, நிறைய போஸ்ட்டு, நிறைய தேர்வாணையங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்லலாம் நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டி வரும். சாஃப்ட்வேரில் நிறைய இஃப் கண்டிஷன்ஸ், நிறைய சப்ரூட்டீன்ஸ், இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் நீதிமன்றம் அவர்கள் கேட்டபடி 3 மாதம் அவகாசம் வழங்கியுள்ளது. ஸோ அப்போ எல்லாருமே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, நிறைய தேர்வர்கள் சொன்னாங்க, சார் நாங்கள் லீவ் போட்டிருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இஎல் போடணும், சரிங்களா, எப்போ இந்த குரூப் 2 மெயின்ஸ் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே, கண்டிப்பாக அவங்க எல்லாமே குரூப் 1 ப்ரிலிம்ஸும் எழுதுவீங்க. கண்டிப்பாக இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ண பின்னாடி தான் ரிசல்ட்ஸ் விடுவாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்ல முடியாது, இம்மீடியட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, சரிங்களா. ஸோ அதனால் எக்ஸாமினேஷன் ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டிசம்பர் இல்லைனா ஜான்வரியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்கிறது மெயின் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ் இந்த மாதம் ரொம்ப சீக்கிரம் போட்டால் தான் இந்த மாதம் வரும். ஸோ அதனால் இது டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், சரிங்களா. அதனால் இப்போதைக்கு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் யாருக்குமே தெரியாது. ஈவன் டிஎன்பிஎஸ்சிக்கே நீங்கள் அங்கே டோல் ஃப்ரீயில் கேட்டால் கூட அவங்களுக்குமே கண்டிப்பாக எப்போ வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு குரூப் 1 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குரூப் 1 படிங்க. இல்லை குரூப் 2 மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் குரூப் 2 எக்ஸாமினேஷனை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய டைம் கிடைக்குதுன்னு நினச்சிக்கங்களேன். இப்போ ரிசல்ட்ஸ் உடனே விட்டால் கூட என்ன பண்ணுவீங்க, இப்போ நாளைக்கே ரிசல்ட் விட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா, ஐயோ ரிசல்ட்ஸ் விட்டாங்களே, டைம் இல்லையே, எப்படி படிக்கிறது அப்படின்ற மாதிரி தரும். ஸோ அதனால் இந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேனலில் நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோஸ், எக்ஸாம் ஈவன் சில பேர் கேட்டிருந்தீங்க குரூப் 2 மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வீடியோஸ் இருக்குது. இதுக்கப்புறம் தனியாகவும் ஒரு வீடியோ இந்த வாரத்தில் ஒரு லைவ் கிளாஸ் கூட உங்களுக்கு நான் நடத்தும் போது நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோஸ் இருக்குது, நிறைய இருக்குது, பாருங்கள். ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு டைம் கிடைக்கிற வரைக்கும் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நன்றி.